கஷ்டப்பட்ட அழகு இப்படிதான்ப்பா உடம்பெல்லாம் கரையாயிடுது. என்னாச்சு? ஏன் இப்படி குலைக்கிறான்? உன் மேல நாத்து அடிக்குதுன்னு சொல்றான் நருட்டோ. கொஞ்ச நாளா குளிக்கிறது மறந்துட்டியோ? இத பாரு, தேவையில்லாம பேசாத. ஏற்கனவே என் மூடு சரியில்லை. தாங்களப்பா. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? ஓ ஹே சாக்குரா. ஓஹோ, கொஞ்ச நாளா மிஷன் எதுவும் இல்லாம சோம்பேறி ஆயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். சோம்பேறி தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுப்பானா? நல்லா தெரியுது, எங்கேயோ போய் நல்லா வாங்கிட்டு வந்திருக்க போல. பேண்ட் கிழிஞ்சிருக்கு பாரு. எங்க? அட ஆமா, நான் இத பார்க்கவே இல்லையே. நீ எதைத்தான் கவனிச்சிருக்க? அப்புறமா அதை கொண்டு வா, நானே உனக்கு தச்சு தரேன். என்னது தச்சு தரியா? நிஜமா தான் சொல்றியா? நீ எனக்கு உதவி செய்யறேன்னு சொல்றது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? வாழ்க்கையிலேயே இவ்வளவு ஒரு நல்ல விஷயத்தை இது வரைக்கும் நீ என்கிட்ட சொன்னதே கிடையாது. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கைய வச்சுட்டு எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? கை வச்சா நான் அப்படி எதுவும் பண்ணல. ஒழுங்கா கீழே குனிஞ்சு பாரு. 2 கை நீட்டிட்டு இருக்கியா? அப்ப அது யாரோடது? இரு, என்ன இது? என்னது இது? பொரடிக்கு பின்னாடி பாரு. முதுகுக்கு பின்னாடி ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்க. கண்ணை திறந்து பாரு. என்னது, மரவட்டியா இருக்குமோ? அது எடுங்க, சீக்கிரம் எடுங்க. அதெல்லாம் இல்ல, ஏதோ சின்ன மிருகம் மாதிரி இருக்கு. இது ஒண்ணு விட்டு வர மாட்டேங்குது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? உங்க யாருக்குமே ஆண்பாவ பத்தின பழங்கால கதைகள் எதுவும் தெரியாதா? நம்ம கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற பாக்க கரடி மாறி இருக்கிற ஆண்பாவ பத்தின கதை அது. அப்புறம் ஒரு நாள் அந்த முட்டாள் ஜிராயா சம்மர் லீவ் முழுக்க இந்த மிருகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தனியா காட்டுக்குள்ள போய் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். எனது மாஸ்டர் ஜிராயாவா? மாமா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? காட்டுக்குள்ள உண்மையாவே ஆண்பான்னு ஒண்ணு இருக்குன்னு நம்புறியா என்ன? இருக்கா இல்லையான்னு பாத்துருவோமே. என்னோட ஆய்வு முடிஞ்சா அதை பத்தி தெரிஞ்சிடும். என்னமோ பண்ணு. உண்மையாவே ஒருவேளை ஆண்பான்னு ஒண்ணு இருந்தாலும் அது எப்படியும் உன்னை வந்து மதிக்காது. அத பத்தி நீ சொல்றியா முட்டாள் சுனாடே? யாரு பார்த்து முட்டாள்னு சொன்ன? இல்லாத ஒண்ணு தேடி போற நீதான் முட்டாள். வேணும்னா பெட் கட்டிக்கலாமா? தாராளமா கட்டலாம். இந்த வாட்டி நான் ஜுராயா பக்கம் தான் இருக்கேன். சரி சரி, 2 பேரும் சண்டை விடாதீங்க. சரி, கடைசியில பெருசு அதை கண்டுபிடிச்சாரா இல்லையா சொல்லுங்க. அவ 3 நாள் கழிச்சு கிராமத்துக்கு வந்து அத பார்த்ததா போய் கதை சொல்லிக்கிட்டு இருந்தான். சரியான புழுகு மூட்டை. இருக்கு. ஆமா, இது என்னது? இப்படி ஒரு ஹேண்ட் ரைட்டிங்க நான் பார்த்ததே கிடையாது. ஹேண்ட் ரைட்டிங்க பத்தி நீ பேசுறியா? என்ன எழுதி இருக்கு? ஆண்பா பெருசா இருக்கும், 9 அடி உயரம் இருக்கும். அட இது என்ன கண்டாவே? குட்டி ஆண்பாக்களை முதுகு மேலதான் சுமப்பாங்க. அதை இப்படிதான் வளர்க்க முடியும். Hold your breath and count to 10. அந்த குட்டிகள் முழுசா வளர்ந்து முடிக்கிற வரைக்கும் இப்படிதான் முதுகுலையே உட்கார்ந்துக்கும். வளர்ந்து முடிக்கிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நருட்டோ. இது ஒருவேளை 9 அடி வளர்ந்து பயங்கரமாக இருந்தா நான் எப்படி இதை சமாளிக்க முடியும்? அடேங்கப்பா, ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கு எல்லாரும் பயந்து ஓடிட்டீங்க. எடுத்தேம்பாரு ஓட்டம், அப்படி ஒரு ஓட்டம். சரி சரி, டென்ஷன் ஆகாத. அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான், பயப்படாத. கிட்டே இருந்தா என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க. சாம்பார் ஆப்பு எனக்கு. கவலைப்படாத. பக்கத்துல வந்து உதவி பண்ணுங்க, இல்லனா வாய மூடுங்க. என்ன பண்ற? நான் உன்னை விட அதிக வெயிட்டோட நடந்து காட்டுவேன். ஆனா இந்த குட்டி வெயிட்டே இல்ல. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்ன விஷயம் ஹினாட்டா? உனக்கு என்ன வேணும்? இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா உன்கிட்ட ஒரு குழந்தை இருக்கா. நீ இத சொல்றியா? ஹினாட்டா, உனக்கு நாகல. ஹினாட்டா, வாயை திறந்து பேசு.
உனக்கு இது பிடிக்கலையா? நீ என்னதான் சாப்பிடுவ? அன்பு முதுகுல வந்து ஒட்டிக்கிட்டதுல இருந்து இந்த கிராமத்துல இருக்கிற ஈஸியான வேலையா குடுக்கறாங்க. எனக்கு இந்த டீல் ரொம்பவே பிடிச்சிருக்கு. சொல்றத கேளு நருட்டோ. இப்ப நான் உனக்கு கொடுக்க போற மிஷன் என்னன்னா, மலை கொள்ளைக்காரர்களை நீ விரட்டணும். நான் தனியா போகணுமா என்ன? அன்பு சைஸ்ல பெருசாயிட்டு இருக்குங்கிறதால இத கலெக்ட் விடுறதுக்கு ஏதோ ஒரு பிளான் போடுறீங்க அதானே? எல்லாம் டெக்னாலஜி. ஓகே, என் கூட யார் வர போறாங்க? என்ன, யாரும் வர போறதில்ல. இந்த மிஷனுக்கு நீ தனியா போனா அதுவே போதும். எப்படி பார்த்தாலும் நீயும் அதை தானே எதிர்பார்த்த. இத நீங்க துரத்த முயற்சி பண்றீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க சரி. அன்பு, யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நாம ரெண்டு பேரும் கீபா அகமாரு மாதிரி மாறுவோம். நாருட்டோ அன்பு ஜோடி. அடேங்கப்பா, அது என்னது? அரே நீ அப்பா, உன்னுடைய அம்மா தான் நம்மள துரத்திக்கிட்டு வருதா? நான் இதை தூக்கிட்டு போல. நான் சொல்றத நம்புங்க. அன்பு, உன்னுடைய அம்மா தானே, போய் அவங்களை சமாதானப்படுத்து. என்ன பண்ற? இத பாரு, உன்னுடைய அன்புவை கண்டிப்பா நான் உன்கிட்ட திருப்பி கொடுத்துருவேன். அதுல சந்தேகமே இல்ல. ஆமா, அன்பு எங்க? அட அன்பு, என்ன திடீர்னு இவ்வளவு பெருசா வளர்ந்துட்ட? இப்படி எல்லாம் நடக்க கூடாது. This is the end. சோலி முடிச்சு. ஆண்பாக்கு இருந்த மரியாதையே போயிடுச்சு. இப்ப சந்தோஷமா உனக்கு? கிராமத்துக்கு வெளியில இருக்கிற காட்டுல அலைஞ்சிட்டு இருக்கிற முயல் மாதிரி ஆயிடு. நருட்டோ, இதுங்களை எப்படி முதுகுல இருந்து இறக்குறது? சீக்கிரம் சொல்லு. கொஞ்சம் கஷ்டம் தான். விளையாடாத நருட்டோ, இப்படியே போச்சுன்னா இந்த கிராமத்துக்கு பிரச்சனை ஆயிடும்.